ஹலோ வேர்ல்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணை. அந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ போய் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுவோம். ஆண்டவான்னு கூப்பிட்ட உடனே கேட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வங்களில் ஒருத்தர் தான் நம்ம சிவபெருமான். சிவபெருமானோட பெருமைகளை சொல்லணும்னா அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எத்தனையோ இருக்குது அவரோட பெருமைகளை சொல்கிறதுக்கு. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நம்மளோட பிரச்சனைகளுக்கு எத்தனையோ திருக்கோவில்களை சுவாமி கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ வழிகாட்டுதலாகட்டும், பரிகாரங்களாகட்டும், அது சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் சுவாமியே இறங்கி வந்து உதவி செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த பாக்கியம் இங்கே நடந்திருக்கு. திருச்சிராப்பள்ளி திரிசிரன் அப்படிங்கிற அரக்கன் சுவாமியை நோக்கி ஒரு தவம் இருக்கிறாரு. சுவாமி அவருக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு அவரோட தவத்தில் மயங்கி மகிழ்ந்து இந்த ஊர் திரிசிரன் பள்ளின்னு கூப்பிடப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வரமும் கொடுக்குறாரு. திரிசிரன் பள்ளின்னு கூப்பிடப்படுது. அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியா நாளடைவில் கூப்பிடப்பட்டாச்சு. இப்போ திருச்சிராப்பள்ளி. இந்த திருச்சிராப்பள்ளிக்கு தனகுத்தன் ரத்னாவதி அப்படிங்கிற ஒரு தம்பதி வணிகத்துக்காக வராங்க. ரத்னாவதி பேறு காலத்தில் இருக்காங்க, பிரசவ டைம். அப்போ தனக்கு பிரசவம் ஆகிறதுக்கு உதவிக்காக அம்மாவை வர சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் வராங்க. வர டைமில் இந்த காவிரி வெள்ளப்பெருக்கு. அவங்களால கரையை கடந்து இந்த பக்கம் வரவே முடியல. ரத்னாவதிக்கோ பிரசவ வலி வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மாவும் வரல, பிரசவ வலி, தம்பதி மட்டும்தான் இருக்காங்க. சுவாமியை நோக்கி கூப்பிடுறாங்க. எம்பெருமான சிவபெருமானை நோக்கி, சுவாமி காப்பாத்துங்க. சொன்ன மாத்திரத்துக்கு ரத்னாவதியோட தாயார் வந்துட்டாங்க. அவளுக்கு பிரசவம் பார்த்து ஒரு வாரம் அவ கூடவே தங்கி இருந்து ரத்னாவதியையும் ரத்னாவதியோட குழந்தையும் சுவாமி பராமரிக்கிறார். வெள்ளப்பெருக்கெல்லாம் முடிஞ்ச மலையெல்லாம் ஓயறதுக்கு ஒரு வாரம் ஆகுது. ரத்னாவதியோட தாயாரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ரத்னாவதியோட தாயார் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. தன்னை போலவே ஒரு பெண் அங்க இருக்கா. இது யாரு? நான் இங்க இருக்கேன், வந்துரு, உனக்கு சேவகம் பண்றது யாரு அப்படின்னு ரெண்டு பேரும் குழப்பத்தில் ஆள்றாங்க. ரத்னாவதிக்கும் ஒன்றும் புரியல. சுவாமி தன்னோட சுயரூபத்தை காட்டுறாரு. வந்தது தெய்வம் தானா? வந்தது எம்பெருமான் சிவபெருமானே, காப்பாத்து அப்படின்னு கேட்ட ஒரு குரலுக்காக சுவாமியே தாயின் உருவில அவளுக்கு பிரசவம் பார்த்து தான் சேயையும் கவனிச்சுக்கிட்டாரு. ஒரு வாரம் தங்கி அவளோட எல்லா பணிவிடைகளையும் சுவாமி செய்யறாரு. எப்படி இருக்கும் சுவாமியோட கருணை என்னன்னு சொல்றாங்க. உலகுக்கெல்லாம் தந்தையா இருக்கும் சிவபெருமான் தாயாகவும் வர முடியும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு வரலாறு. அதுல இருந்து தாயும் ஆனார், தந்தையானவர் தாயும் ஆனார். தாயுமானவர்னு அன்போடு அழைக்கப்பட்டார். அப்புறம் அந்த காலத்துல அது சோழ மன்னர்களோட ஆட்சி. இங்க சாரமா முனிவர் ஒருத்தர் நந்தமரம் வச்சு டெய்லி செவ்வந்தி பூக்களால சுவாமி அர்ச்சிக்கிறார். சுவாமி மேல அவ்வளோ பக்தி. செவ்வந்தி பூக்களை சுவாமிக்கு டெய்லியும் பறிச்சு அர்ப்பணிக்கிறார். அங்க இன்னொருத்தர் அந்த பூவை பொறிச்சு கொண்டு போய் இவர்கிட்ட, அரசர்கிட்ட கொடுத்துட்றார். அரசருக்கும் அந்த பூ ரொம்ப பிடிச்சிருச்சு. டெய்லி நீ எனக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொல்றாங்க. சுவாமிக்காக வச்சிருக்க பூவை டெய்லியும் திருடப்படுது. கொண்டு போய் அரசனுக்கு திருடப்பட்டு அரசருக்கு கொடுக்கப்படுது. சாரமா முனிவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? டெய்லியும் பூ எங்க போகுது? ரொம்ப சுவாமி கும்பிட முடியாம ரொம்ப மன கஷ்டத்துல ஆள்றாரு. மன்னர்கிட்ட போய் புகார் சொல்றாரு. மன்னர் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா வாங்குறதே மன்னர் தானே. அவர் கண்டுக்கல. அவ்வளவுதான், வேற யார்கிட்ட போய் நிக்கிறது? சொல்றவங்க கிட்ட சொல்லியே நடக்கல. ஆண்டவான் போயிட்டாரு. எம்பெருமான்கிட்ட போய் அழும்போது சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. சுவாமி மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த
திசையை நோக்கி ஒரு கோபத்தோட ஒரு பார்வை பார்த்து மண்மழை பொழிய வைக்கிறாரு. மண்மழை பொழிஞ்ச உடனே அரசனுக்கும் பயம் வந்துருச்சு. தன்னோட தப்பை உணர்ந்துட்டாரு. உணர்ந்து சுவாமி கிட்டையும் முனிவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். அந்த மாதிரி தப்பு செஞ்சவங்கள உடனடியா தண்டிக்கணும் அப்படிங்கிற அந்த வரலாற்றை உணர்த்துறதுக்கு தான் இந்த திருவிளையாடலுமே சுவாமி செஞ்சிருக்கிறார். செவ்வந்தி மலரால சுவாமி அர்ச்சிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதால அந்த இடம் செவ்வந்திநாதர் அப்படின்னு கூட சுவாமிய அன்போடு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ திருவிளையாடல்கள், எத்தனையோ வரலாறுகள், ஒரு எடுத்துக்காட்டுகள் நிறைய சுவாமிக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த தாயுமானவர் கோயிலில் போய் தமக்கு சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக சுவாமியே அந்த செய்யையும் காத்து சுகப்பிரசவத்துக்கான அருளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. மாசமாக இருக்கிறவங்க அங்கே போய் சுவாமியை மனசார செவ்வந்தி பூ வாங்கி போட்டு சுவாமியை மனசார கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர். நன்றி.